கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல நித்யா மேனன், ஜெயம் ரவி, யோகி பாபு மற்றும் பலர் நடிச்ச காதலிக்க நேரமில்லை இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்ப ரீசெண்டா வெளியாச்சு. இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரியா உருவாயிருக்கு. 2K கிட்ஸுக்கு தகுந்த ஒரு லவ் ஸ்டோரியா இது இருக்கு. படத்துடைய ட்ரெய்லர்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நித்யா மேனன் அவங்க வந்து பிரெக்னண்டா இருக்காங்க. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி அவங்க அப்படியே பிளே பாயா இருக்காங்க. இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க. இது ஒரு முக்கோண கதை போல. இறுதியா நித்யா மேனன் அவங்களுடைய பிரெக்னன்சிக்கு யார் காரணம், ஜெயம் ரவியா இல்ல ஜெயம் ரவி யாரை கல்யாணம் பண்ண போறாங்க, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கதை போகும் போல. இந்த படத்துல ஜெயம் ரவி அவங்களுடைய கேரக்டர் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரா இருக்கு. அவருடைய லுக் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி படத்தை விடவே இந்த படத்துல ஓரளவுக்கு டீசெண்டா வராரு. அவருடைய கேரக்டர் ஓரளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் போல. எல்லாத்தோட நித்யா மேனன் அவங்களுடைய கேரக்டர் தான் செமையா இருக்கு. ஏன்னா ட்ரெய்லர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு கியூட்டா இருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. அவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த படம் வரும் போல. ஏன்னா கண்டிப்பா நித்யா மேனன் அவங்களுக்காக அந்த படம் பார்க்கலாம் அப்படிங்கறத இருக்குது. மியூசிக் ஏஆர் ரகுமான் சார் அவங்களுடைய பிஜிஎம் நல்லா இருக்கு. இந்த படத்துல இருந்து பிரேக்கப் பாடல் ஒன்று வெளியாச்சு, அது செம்ம ஹிட்டு. அதே மாதிரி ஒரு 2 பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் யோகி பாபு அவங்களுடைய வழக்கம் போல டைமிங் காமெடி தான். அதுக்கப்புறம் எல்லா சின்ன சின்ன கேரக்டர்லாம் லவ் பேஸ் பண்ணி அப்படியே வர்றாங்க. என்ன ஸ்கிரீன் பிளே மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். ஏன்னா இதே மாதிரி லவ் ஸ்டோரி ஏகப்பட்ட படம் வந்துருச்சு. இப்போ ட்ரெண்டிங்ல லவ் ஸ்டோரி அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லை. இருந்தாலும் இவங்க வேறுபடுத்தி காமிக்கணும். இதே மாதிரி ஜெயம் ரவி கேரக்டர் என்னதான் வந்து அவங்க வந்து கலப்பான கேரக்டரா இருந்தாலும் இப்போதைக்கு ஸ்கிரீன் பிளேல ஒரு வித்தியாசமா கொடுத்துருக்கணும். ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்ல இருந்தா மட்டும்தான் இந்த படம் ஜெயிக்க முடியும் அப்படின்றத தான் இருக்குது. மற்றபடி வழக்கமான ஜெயம் ரவி அவங்களுக்கு இதே மாதிரி கேரக்டர் தான் செமையா பண்ணுவாரு. அவருடைய கேரக்டர்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் ஒரு வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே அவங்க கொடுத்தே ஆகணும். இதே மாதிரி முக்கோண காதல் கதை நிறைய சீன்ஸ்ல வந்துருச்சு. அதே மாதிரி சீன்ஸ் தான் இங்க இருக்கு. ஏன்னா இவரு இன்னொரு ஹீரோயின் ஒரு ஃப்ரெண்டா வராங்க. அவங்கள வச்சு காமெடி பண்றது அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பார்த்து பழக்கப்பட்ட சீன் வரும் போல. இந்த படம் வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் டேட்டையும் அவங்களே சொல்லிட்டாங்க. பார்ப்போம் பொங்கல் ரேஸ்ல இந்த படம் எந்த அளவுக்கு மக்களிடையே வரவேற்பு பெறுதுன்ட்டு. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.